இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் நல்ல மனசோட தான் இருக்குது. எல்லோரும் ஜாலியாக நம்ம ஊரில் எல்லாம் இருப்போம்ல. எங்கள் ஊரில் எல்லாம் எல்லோரும் 5-6 பேர் அப்படியே சுற்றிட்டு ஜாலியாக அதே மாதிரி தான் வில்லேஜ் எல்லா கிராமமும் அப்படி தான். 5-6 பேர் இருந்து எல்லாம் சிரிச்சுக்கிட்டு ஒரு இதில் உட்காந்து மினி மில்ட்டியாக விளாண்டுக்கிட்டு ஒரு செட்டு நேற்று ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. நம்ம வீட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஏன்னா ஒரு இது இருக்குது வாட்டர் ஃபால்ஸ், அது போக முடியாது, கொஞ்சம் ஃபாரஸ்ட்டு க்ளோஸ். லோக்கல்னால அங்கேயும் கொஞ்சம் நேற்று நம்ம போயிட்டு பார்த்துட்டு நைட்டில் பயங்கரமாக தண்ணி வந்துச்சு மலையில். ஓகே, இதுதான் நம்ம நேற்று நைட்டு தங்கின வீடு. ஹரிலால் அப்படின்ற ஒரு அந்த வீட்டில் தங்கினோம். இங்கே நிறையா பேர் தான். அவங்களோட நைட்டு பூரா நம்ம ஊரில் சுற்றுற மாதிரி சுற்றிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து இந்த சாப்பிட்டு தூங்கினேன். இங்கே தான் தூங்கணும். 8வது நாள் பயணத்தை ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம ஹரிலால் என்ன ஒரு வீட்டில் தங்கியிருந்தோம். அங்கேருந்து அவர் தம்பி திருச்சூர் டெய்லி வேலைக்கு போவார். என்னை கொண்டு ஒரு கொஞ்சம் பக்கத்தில் இறக்கிவிட்டார். ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி அப்படியே இந்த கிராமத்து வழியாக நடந்து போகலான்ருக்கேன். மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா மழை. நான் மான்சூனில் ரேஷன் காசை போகலான்னு சொல்லி வந்திருக்கேன். அப்படியே நம்ம கொடை வச்சுருக்கோம், இது வச்சுருக்கோம், இந்த பஞ்சம் வச்சுருந்தாலும் நினச்சிருந்தேன். நம்மளை அப்படியே சுற்றி காற்று அப்படியே ஒரு மாதிரி அடிச்சு எங்கேயாவது போய் ஒன்றரை மாதிரி தான் இருக்குது. அப்புறம் திருப்பி கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் பெஞ்சோடனே திருப்பி எங்கேயாவது வைப்படுற மாதிரி இருக்குது. ஒரே ஜாலி தான். இப்போ நம்ம தங்கியிருந்த இடத்துலேருந்து இங்கே திருச்சி ஒரு ஹைவேஸ் வந்துட்டோம். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 12 கிலோமீட்டர் வருது. அந்த ஒரு வட்டாயி வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு செப்பரான ஒரு மலை இருக்குது. இப்போ அங்கே போகலாம். ஒரு வீடு இடிஞ்சு போயிருக்கு, பாதையை லைட்டாக மறைச்சிருக்கு. இப்போ போய் பார்க்கணும் எப்படின்னு. ஒரு 10 கிலோமீட்டர் காமிச்சிச்சு. ஷார்ட்கட் போட்டால் இது ஏதோ ஊருக்குள்ள சின்ன பாதையில் போகுது. நம்ம அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி தான் போய்கிட்டு இருக்கோம். நல்ல வியூவாக இருக்குது, யாரும் இல்லை. ஒரு ஊரில் ரொம்ப ஒரு கிராமத்தில் ஒதுக்குப்புறமாக இருக்கும்ல, அப்படியே ஓரத்தில் அந்த மாதிரி இருக்குல்லாம். அந்த மாதிரி இடத்துல போய்கிட்டு இருக்கோம். நம்ம கூகுளை காட்டும் வழி இது. எங்கிட்ட போகுதுன்னு தான் தெரியல. இவ்வளோ நேரம் கொஞ்சமாவது வழி இருந்துச்சு. இப்போ ஒன்றையும் காணோம். ஐயோ, இங்கிட்டு பாதையே இல்லையே. நல்லா மாட்டிக்கிட்டோம். இது இப்படி போகலான்னு அங்கே ஒரு பள்ளம் இருக்குது. ஓகே, சும்மா தான் காட்டுக்குள்ளே ஒரு 200-300 மீட்டர் இருக்கும். நடக்க முடிஞ்ச அளவு நடந்து போகலான்னு வந்துட்டோம். திருப்பி போக மனசு இல்லை. ரப்பர் மரம்லாம் இருக்குது. இதுதான் ரோடாக இருக்கும். நம்ம மேலே போகலாம். சின்ன ட்ரைனேஜ்லாம் இருக்குது. இதாக தான் இருக்கும். ஃபோன் பார்க்க முடியல. இது கச்சித்தோடு டேம்னு ஒரு சின்ன டேம் இருக்குது. சுற்றி அங்கங்கே அந்த காவா மாதிரி வச்சுருக்காங்க. அங்கங்கே அந்த தண்ணி விழுகுது. ஓகே, நம்ம வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழியாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஒரு டீ பிளான்டேஷனுக்குள்ளே வந்துட்டோம். இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி.
அப்படியே இதில் நேராக 1 கிலோமீட்டர் போனால் ஃபால்ஸ் வந்துடும். அதுக்கடுத்து 3 கிலோமீட்டர் போனால் அந்த செப்பரா ராக்கு வந்துடும். அதை பார்த்துட்டு இன்றைக்கி டைம் நீ அவ்வளோதான், மணி 3:50 முடிச்சுட்டு பக்கத்து அங்கே தூங்க முடிஞ்சால் தூங்கிட்டு நாளைக்கு காலைல பயணத்தை ஆரம்பிக்கணும். நம்ம தமிழ்நாடு நடந்து லிஃப்ட்டு பிடிச்சி அப்படி நேராக மணாலி போகிறேன். எத்தனை டேஸ்? இன்னையோட 8 நாள் ஆச்சு. மொத்தம் 4 months பிளான். 4 months. பட்ஜெட் எல்லாம் 100 rupees per day 100. ஸ்டே எல்லாம் டென்ட்டு இருக்குது. அப்புறம் ஏதாவது செட்டு அப்படி படுத்து. பேர் என்ன? அரசன் ட்ராவல் அரசன். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ண. இட் இஸ் ஆல்சோ சேம் ARASAN ட்ராவல் அரசன். அங்கேருந்து அப்படியே வருதா, அங்கேருந்து அப்படியே தண்ணி அந்த சைடாக போய் அப்படியே இங்கே வந்து அப்படியே இதில் கலக்குது. அப்படியே நேராக போனால் அங்கே ஒரு குவாரி மாதிரி இருக்குது, கல்லெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க. அங்கே போய் சேருது. அதுக்கப்புறம் அப்படி அப்படியே போகுது. ஓகே, இப்போ நம்ம செப்பரா ராக்குன்ற இடத்துக்கு வந்தாச்சு. இது ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற கொஞ்சம் அவசரமான இடம். நல்ல வியூ தெரியும், மலையெல்லாம் நல்ல பாறையாக இருக்குது. மேலே ஒரு லேக் மாதிரி இருக்குது, அதை போய் பார்க்கலாம். வா வா போகலாம். நான் கூட்டிகிட்டு போகிறேன். நான் கூட்டிகிட்டு போகிறேன், வா. என்ன பிடிச்சிக்க? ஓகே, அவ்வளோதான். ஜாலியாக போகலாம். மேலே ஏறி வந்தால் தான் வியூலாம் தெரியும். சரியா? பயப்படக்கூடாது, பேடிக்கக்கூடாது. ஐயோ வா. ஓகே, லேக் ஒன்று இருக்குங்க, அங்கே இருக்குது லேக். மாம்பழம் சாப்பிட்றியா? மாம்பழம் வா வந்தா. ஏன் நல்லா கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கா? அரசன் டிராவல் அரசன் டிராவல் அரசன். இதுதான் அந்த பாறை. மலை மேலே சும்மா ஒரு 200-300 மீட்டர் நடந்தாவே வந்துடுது. பெரிய இல்லை, கொஞ்சம் சிறுசாக, கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்குது, அவ்வளோதான். இது வந்துட்டு சும்மா பேசிக்கிட்டு வைப் பண்ணிவிட்டு ஃபேமிலி அந்த மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த வட்டாயி வாட்டர் ஃபால்ஸும் சரி, இதுவும் சரி, ஃபேமிலிக்கு நல்லா பெஸ்ட்டு. சிம்பிளாக அதை அக்சஸ் பண்ணிடலாம். நல்லா பெருசாக இருக்குது, தண்ணி நிறையா வருது. அதே மாதிரி தான் இதுவும் சிம்பிளாக ரீச் ஆகிடலாம். ஒரு சின்ன மலையேற்றம் தான், ஒரு 100 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஏறினோடனே வியூ பாயிண்ட் வந்துடுது, பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதான். மலை ஜல்லுன்னு வந்துச்சு, ஜல்லுன்னு நின்று வச்சு. இங்கிட்ட ஒரு குரூப்பு பிறந்தநாள் கேக் வெட்டிக்கிட்டு இருந்தானுங்க. இந்த சைடு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, கொஞ்சம் மலையெல்லாம் நிறையா தெரியுது, ஊரெல்லாம் தெரியுது. பரவாயில்ல, இங்கிட்ட கொஞ்சம் நல்லா ஜம்முன்னு வந்து உட்காரலாம், அந்த மாதிரி இருக்குது.